Hello students, happy morning. Class 12 Physics, Unit 8, Real Nature of Radiation and Matter continuation video. நம்ம போன கிளாஸில் என்ன பார்த்தோம்னா லினார்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டோடைய அப்சர்வேஷன் பார்த்துருந்தோம். அதில் அந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னு பார்த்தோம். The photoelectric current depends on intensity of the instant light, then it depends on the potential difference between the electrodes, and it also depends on frequency of the instant light. Okay, then we know it also depends on the material used as a cathode. Okay, இந்த 4 வேல்யூவை டிபெண்ட் பண்ணிருந்துச்சு இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் பார்த்தோம். ஓகே, அதில் சில கிராஃப் பார்த்துருந்தோம். இப்போ ஃபஸ்ட்டு கிராஃப் எதுக்கு பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் வெர்சஸ் இன்டென்சிட்டி. ஓகே, அதில் நம்மளுக்கு தெரிஞ்சுது எந்த அளவுக்கு இன்டென்சிட்டி அதிகமாகுதோ அந்த அளவுக்கு ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் அதிகமாச்சு. ஓகேவா? எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி அதிகமாக நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமாகுது. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் அதிகமாகுதுன்னு பார்த்தோம். தென் நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வெர்சஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் பார்த்தோம். அதில் பொட்டன்ஷியல் அதிகமானாலும் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் என்னாச்சு, அதிகமாச்சு. ஓகேவா? தென் பொட்டன்ஷியலை குறைச்சோம், ஒரு பர்டிகுலர் பொட்டன்ஷியலில் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் 0 ஆச்சு. தட் மீன்ஸ் அது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா அந்த பர்டிகுலர் பொட்டன்ஷியலில் அந்த எனர்ஜெட்டிக் எலக்ட்ரானோடைய கைனட்டிக் எனர்ஜி 0 மாறுது. தட் பொட்டன்ஷியல் இஸ் நோன் அஸ் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் சொல்லி பார்த்தோம். ஓகே, that is nothing but the cut-off potential, the negative potential given to the anode for which the photoelectric current became 0. That means it stopped the most energetic electron. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்குவன்சி வெர்சஸ் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். ஓகே, லைட்டோடைய ஃப்ரீக்குவன்சியை பொறுத்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் எப்படி வேரி ஆகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, the topic is effect of frequency. Effect of frequency of incident light on stopping potential. Stopping potential என்ன சொல்லிட்டேன். Stopping potential is a nothing but the cut-off potential, that is a negative potential given to the anode for which the photoelectric current became 0. இந்த பொட்டன்ஷியலை கொடுத்தா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா மூமெண்ட்டில் இருக்க எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரானுக்கு ஒரு கைனடிக் எனர்ஜி இருக்குன்னு வச்சுக்கோ, தட் இஸ் ஆஃப் mv². இந்த கைனடிக் எனர்ஜியில் மூவ் ஆகிற எலக்ட்ரான் அது என்ன பண்ணும், இட் ஸ்டாப் த எலக்ட்ரான். ஓகே, தட் பொட்டன்ஷியல் இஸ் நோன் அஸ் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். இப்போ இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரீக்குவன்சியை சேஞ்ச் பண்ணும்போது லைட்டோடைய ஃப்ரீக்குவன்சி, தட் மீன்ஸ் இன்ஸ்டன்ட் லைட்டோடைய ஃப்ரீக்குவன்சியை சேஞ்ச் பண்ணும்போது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் எப்படி வேரி ஆகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு ஒரு கிராஃப் கன்சிடர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் அ கிராஃப் வெர்சஸ் பொட்டன்ஷியல் அண்ட் ஃபோட்டோஎலக்ட்ரிக் கரண்ட். ஓகே, இது வந்து பாசிட்டிவ் பொட்டன்ஷியல், தட் இஸ் நோன் அஸ் கலெக்டிங் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். collecting electrode potential. இது என்னன்னா that is a retarding potential. Positive of the negative of y axis என்ன photo current. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா லைட்டோடைய இன்டென்சிட்டியை ஃபிக்ஸ் பண்ணுறேன். இன்டென்சிட்டி இஸ் ஃபிக்ஸ்ட், தட் இஸ் இன்டென்சிட்டி இஸ் கான்ஸ்டன்ட். இன்டென்சிட்டியை கான்ஸ்டாக வச்சாச்சு. தென் ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்குவன்சி, ஃபஸ்ட்டு ஃப்ரீக்குவன்சினா μ1ன்ற ஃப்ரீக்குவன்சியில் ஒரு லைட் வந்து ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் மேலே படுது, அது எலக்ட்ரான்ஸ் எமிட் பண்ணுது. அந்த இன்ஸ்டண்ட்டில் பொட்டன்ஷியல் நான் அதிகப்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அட் பர்டிகுலர் இன்டென்சிட்டி. ஓகே, that intensity value is said to be I in intensity, then ரைஸ் ஆகும். பொட்டன்ஷியல் ரைஸ் ஆனால் கண்டிப்பாக ஃபோட்டோஎலக்ட்ரிக் கரண்ட் ரைஸ் ஆகும். ரைஸ் ஆகிட்டு இட் கம் டு ஏ லீனியர் ஸ்டேட், தட் இஸ் அ சேச்சுரேஷன் கரண்ட். அதுக்கடுத்து என்ன பண்ணுறேன், நெகட்டிவில் பொட்டன்ஷியல் கொடுக்குறேன். தட் மீன்ஸ் அந்த ஆனோடில்
நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்குறேன். கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் நெகட்டிவ் பொட்டன்ஷியலில் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் என்ன ஆகுது, 0 மாறுது. தட் இஸ் செட் டு பி V01. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இதை விட அதிக ஃப்ரீக்குவன்சி கொடுக்குறேன் μ2ன்னு. அந்த கண்டிஷனில் இங்கேருந்து கிராஃப் ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ரீக்குவன்சி அதிகமாக இருக்குது, இங்கேருந்து கிராஃப் ஸ்டார்ட் ஆகுது. இன்க்ரீஸ் பண்ண இட் ஆல்சோ கெட் எ சேம் வேல்யூ. ஓகேவா? தென் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்குறேன். ஒரு பர்டிகுலர் நெகட்டிவ் பொட்டன்ஷியலில் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் பிகம் 0 மாறுது. இது இதனுடைய ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். ஓகே, இப்போ இந்த கிராஃபை பொறுத்த வரைக்கும் இது இந்த ஃப்ரீக்குவன்சி μ1, இதனோட ஃப்ரீக்குவன்சி μ2. இப்போ ஃப்ரீக்குவன்சி அதிகமாக ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் என்ன ஆகுது, அதிகமாகுது. ஓகே, அப்போ நம்ம இதை ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்க போகிறோம். என்னென்னா, ஆஸ் த ஃப்ரீக்குவன்சி இஸ் இன்க்ரீஸ்ட், ஃப்ரீக்குவன்சி அதிகப்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க, த ஃபோட்டோ எலக்ட்ரானுடைய என்ன அதிகமாகுது, கைனெட்டிக் எனர்ஜி அதிகமாகுது. ஓகே, த ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் ஆர் எமிட்டட் with greater kinetic energy. Okay, so we need more potential to stop the electron. Okay, so that the retarding potential needed to stop the electron is greater. ஓகே, அப்போ ஃப்ரீக்குவன்சி அதிகமாகும்போது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலும் அதிகமாகுது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 2 மெட்டல் கன்சிடர் பண்ணுறேன். ஓகே, அந்த 2 மெட்டலுக்கும் ஃப்ரீக்குவன்சி வெர்சஸ் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கிராஃப் எடுக்க போகிறேன். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அப்ளை பண்ணுறது என்னென்னா ஃப்ரீக்குவன்சி, அதை எக்ஸ் ஆக்சிஸில் போட்டாச்சு. ஓகே, தென் கண்டுபிடிக்க போகிறது என்னென்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல், அதை ஒய் ஆக்சிஸில் போட்டேன். 2 மெட்டல் கன்சிடர் பண்ணுறேன். இப்போ ஒரு மெட்டல் பேர் என்ன ஏ, இன்னொரு மெட்டல் பேர் என்னன்னா பி. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு அந்த மெட்டல் மேலே ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி அனுப்புகிறேன். μ0ன்ற ஃப்ரீக்வன்சி அனுப்புனதுக்கப்புறம் இட் எமிட் த ஃபோட்டோ எலக்ட்ரான். ஓகே, ஃபோட்டோ எலக்ட்ரான் எமிட் ஆகி அதுக்கடுத்து அது என்ன ஆகும், இட் வில் மூவ். அந்த மூவ் ஆகிறத நான் என்ன பண்ணுறேன், ஒரு பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணி ஸ்டாப் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ ஃப்ரீக்குவன்சி அதிகமாகுது. ஃப்ரீக்குவன்சி அதிகமாக அப்போ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அதிகமாகும். ஏன் ஃப்ரீக்குவன்சி அதிகமாக ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அதிகமாகுதுன்னா, ஃப்ரீக்குவன்சி அதிகமாகும் போது அதனுடைய கைனெட்டிக் எனர்ஜி அதிகமாகும். கைனெட்டிக் எனர்ஜி அதிகமானால் தான் நீ அப்ளை பண்ணுற நெகட்டிவ் பொட்டன்ஷியல் அதிகமாகும். ஓகேவா? இது மெட்டல் ஏக்கு. நான் இன்னொரு மெட்டல் எடுத்துக்கிறேன், தட் இஸ் மெட்டல் பி. அதனுடைய இதுதான் த்ரெஷோல்டு ஃப்ரீக்குவன்சி. ஓகே, இந்த ஃப்ரீக்குவன்சிக்கு மேலே தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் பாசிபிள். ஓகேவா? தென் அதுக்கடுத்து என்ன பண்ணுறேன், இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஃப்ரீக்குவன்சி அதிகமாக என்னுடைய ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் என்ன ஆகுது, அதிகமாகுது. ஓகே, ஸோ வி கேன் கம் டு த கன்க்ளூஷன் தட் if frequency increases the stopping potential increases linearly. ஓகேவா? இப்போ இந்த அப்சர்வேஷன்லேருந்து நம்ம ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டோடைய லாஸ் பார்க்கலாம். ஓகே, லாஸ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன். இல்லை எஃபெக்ட். ஓகே, லாஸ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஃபஸ்ட்டில் என்ன சொல்லுதுன்னா, தட் இஸ் நத்திங் பட் ஏ த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஒரு மெட்டல் சர்ஃபேஸில் ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சிக்கு மேலே லைட் இருந்தால் தான் தட் வில் எமிட் த ஃபோட்டோ எலக்ட்ரான். ஓகே, அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சிக்கு பேர் தான் என்னென்னா த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. ஓகே, அது ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கலாம். ஃபார் ஏ கிவன் மெட்டல் சர்ஃபேஸ், for a given metal surface, the emission of electron or photoelectron take place only if the frequency of instant light is greater than threshold frequency. Okay,
ஒரு மெட்டல் இருக்குது, அந்த மெட்டல் மேலே ஒரு லைட் வந்து படுது, அந்த லைட்டோடைய ஃப்ரீக்குவென்சி நியூ. ஓகே, இந்த மெட்டலோடைய த்ரெஷோல்ட் ஃப்ரீக்குவென்சி நியூ நாட். அப்ளைடு ஃப்ரீக்குவென்சி இஸ் கிரேட்டர் தென் தட் ஆஃப் த்ரெஷோல்ட் ஃப்ரீக்குவென்சி. சாரி, நியூ இஸ் கிரேட்டர் தென் நியூ நாட்டாக இருந்தால் மட்டும்தான் there will be a photoelectric emission. Okay, then next law என்னன்னா, for a given frequency of instant light, ஒரு particular frequency ல, that means threshold frequency ல light என்ன பண்ணுறேன், instant பண்ணுறேன், then number of electrons emitted from the metal that is depend on only the intensity of instant light. Okay, ஒரு மெட்டல் மேலே லைட் வந்து படுது, அந்த லைட்டோடைய ஃப்ரீக்குவென்சி மேபி கம்பேரபுளாக த்ரீசோல் ஃப்ரீக்குவென்சிக்கு த்ரீசோல் ஃப்ரீக்குவென்சியோட கிரேட்டராக இருக்குது. ஓகே, அந்த இன்ஸ்டண்ட்டில் ஃபோட்டோ எலக்ட்ரான் எமிட் ஆகும். தென் அதை ஃபோட்டோ எலக்ட்ரான் எமிட் ஆகுது பாருங்கள், அந்த எமிட் ஆகிற ஃபோட்டோ எலக்ட்ரான் நம்பர் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் இன்டென்சிட்டி ஆஃப் இன்ஸ்டன்ட் லைட். எந்த அளவுக்கு இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமாகும். எந்த அளவுக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் அதிகமாகும். ஓகேவா? சி, செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, நம்பர் ஆஃப் photoelectron emitted, that is directly proportional to intensity of incident light. Incident light oda intensity depend பண்ணி தான் number of photoelectrons இருக்கும். Then photoelectric current also depends on intensity. Photoelectric current also depends on intensity. Okay, then third one, that is kinetic energy of the photoelectron. Okay, the emitter of photoelectron is kinetic energy. Okay, kinetic energy of photoelectron is not depend on intensity. Light oda intensity பொறுத்து அந்த எமிட் ஆகிற ஃபோட்டோ எலக்ட்ரானோடைய கைனடிக் எனர்ஜி இருக்காது. ஓகே, இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்ஸ்டன்ட் லைட். கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான் டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் லைட். ஓகே, and last valuable point, that is the photoelectric emission, that is nothing but a instantaneous process. Okay, it is an instantaneous process, that is no time lag between instant light and emission of electron. Okay, it take only 10 power minus 9 seconds. இந்த லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, இப்போ ஒரு மெட்டல் மேலே லைட் போய் படுதுன்னா, லைட் பட்ட நெக்ஸ்ட் இன்ஸ்டன்ட்டே அட் த மொமெண்ட்டே 10 பவர் minus 9 செகண்ட் என்ன எமிட் ஆகிடும், எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகிடும். ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, தட் இஸ் நத்திங் பட் ஏ த்ரீசோல்ட் ஃப்ரீக்வன்சி. ஒரு லைட் ஒரு மெட்டல் மேலே ஃபாலோ ஆகும்போது அந்த லைட்டோட ஃப்ரீக்வன்சி த்ரீசோல்ட் ஃப்ரீக்வன்சியை விட அதிகமாக இருந்தால் தான் எலக்ட்ரான்ஸ் எமிட் பண்ணும் அந்த மெட்டல். ஓகே, செகண்ட் ஒன் இஸ் நத்திங் பட் the number of photoelectrons emitted. Okay, that is directly proportional to intensity of instant light. எந்த அளவுக்கு இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமாக வரும். இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமாகும் போது photoelectric current அதிகமாகும். So we can say photoelectric current is directly proportional to intensity of instant light. Third point என்னன்னா, kinetic energy of the photoelectron. Okay, that does not depend on intensity. Intensity depend பண்ணி எலக்ட்ரானுடைய அந்த ஃபோட்டோ எலக்ட்ரானுடைய கைனடிக் எனர்ஜி இருக்காது. எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த இன்ஸ்டன்ட் லைட். லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, த photoelectric effect or photoelectric emission is an instantaneous process. That means there is no time lag between the instant light and the emission of electron. Okay, it take only 10 power minus 9 second to emit the electron when light fall on it. Okay, next topic என்னென்னா, failures of classical wave theory. வேவ் தியரியோடைய ஃபெயிலியர்ஸ். ஓகே, அதனோட ட்ராபேக்ஸ் பார்க்க போகிறோம். we know according to Maxwell, light is a electromagnetic wave. ஓகே, மேக்ஸ்வெல் படி பார்த்தா லைட்ன்றது என்னன்னு சொல்லியிருக்காரு, it is a electromagnetic wave, it having electric and magnetic field oscillation. ஓகே, that moves with the speed of light. இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா,
எக்ஸ்பெரிமெண்டல் அப்சர்வேஷன் ஆஃப் ஃபோட்டோஎலக்ட்ரிக் எஃபெக்டை வேவ் தியரி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னா, இஃப் சப்போஸ் ஐ கன்சிடர் எ மெட்டல், இந்த மெட்டல் மேலே லைட் வந்து என்ன ஆகுது, ஃபால் ஆகுது. ஓகே, அப்படி ஃபால் ஆகும்போது எலக்ட்ரான் எமிட் ஆகுது, அது நம்மளுக்கு தெரியும். அது ஃபோட்டோஎலக்ட்ரிக் எஃபெக்டில் அதான் பார்த்தோம். இப்படி லைட் வந்து ஒரு மெட்டல் மேலே ஃபால் ஆகும்போது இந்த மெட்டலில் இருக்க எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைட்டு கண்டினியூஸாக எனர்ஜியை இந்த எலக்ட்ரான் மேலே சப்ளை பண்ணிகிட்டே இருக்குது. ஓகேவா? அப்படி இருக்கும்போது வேவ் தியரி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, லைட்டுக்கு இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும்போது அது எமிட் பண்ணுற எலக்ட்ரானுக்கும் கைனடிக் எனர்ஜி அதிகமாக இருக்கணும். வேவ் தியரி எப்படி பார்த்தா. ஓகே, அக்கார்டிங் டு வேவ் தியரி. ஓகே, அக்கார்டிங் டு வேவ் தியரி, intensity increases, then kinetic energy of electron also increases. பட் இந்த மாதிரி நடக்கிறதில்ல. ஓகே, நமக்கு தெரியும், ஃபோட்டோஎலக்ட்ரிக் எஃபெக்டில் பார்த்தோம். கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ரீக்வன்சி. ஓகே, நாட் டிபெண்ட்ஸ் ஆன் இன்டென்சிட்டி. இது ஒரு ஃபெயிலியராக சொல்கிறாங்க. ஓகேவா? நம்மளுடைய எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட் என்னென்னா, எக்ஸ்பெரிமெண்டல் அவுட்கம் என்னென்னா, kinetic energy of the emitted photoelectron. Okay, kinetic energy of the electron or emitted photoelectron depends on, illa not depends on. Okay, not depends on intensity. intensity பொறுத்து எலக்ட்ரானோடைய kinetic energy இல்லை. ஓகே, இது ஒரு ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் எடுத்துக்கலாம். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, வேவ் தியரி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மெட்டல் மேலே ஒரு சஃபிஷியன்ட் இன்டென்சிட்டியில் இருக்க ஒரு லைட்டை நான் என்ன பண்ணுறேன், அனுப்புகிறேன். ஓகே, அப்படி அனுப்பும்போது அது என்ன பண்ணணும், அது என்ன ஃப்ரீக்குவென்சியாக இருந்தாலும் சரி, இட் கேன் எமிட் த எலக்ட்ரானை எமிட் பண்ணணும். ஓகே, அந்தமாரி பண்ணல. பட் நம்ம எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னா, நம்ம அனுப்புகிற ஃப்ரீக்குவென்சி இதனுடைய த்ரெஷோல்டு ஃப்ரீக்குவென்சியை விட அதிகமாக இருந்தால் தான் எலக்ட்ரான் எமிட் ஆகும்னு சொல்லுது. ஓகேவா? வேவ் தியரி என்ன சொல்லுது, ஒரு பர்டிகுலர் இன்டென்சிட்டியில் லைட்டை ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்குவென்சியில் ஒரு மெட்டல் மேலே பட வச்சாலே போதும், தட் கேன் எமிட் த எலக்ட்ரான் சொல்லுது. ஓகேவா? பட்டு எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னா, நம்ம அனுப்புகிற ஃப்ரீக்குவென்சி த்ரெஷோல்டு ஃப்ரீக்குவென்சி ஆஃப் த மெட்டலை விட அதிகமாக இருந்தால் தான் அது என்ன பண்ணுவோம், இட் எமிட் த எலக்ட்ரான். ஓகே, அப்போ இந்த வேவ் தியரி எதை பற்றி சொல்லலை, த்ரெஷோல்டு ஃப்ரீக்குவென்சியை பற்றி சொல்லலை. ஃபெயில் டு எக்ஸ்பிளைன் அபவுட் த த்ரெஷோல்டு ஃப்ரீக்குவென்சி. ஓகே, தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, வேவ் தியரி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, லைட் வேவ் ஹேவிங் த வேவ் ஃபாண்ட். ஓகே, வேவ் ஃபாண்ட்ஸ் இருக்குது, வேவில் என்ன இருக்குது, வேவ் ஃபாண்ட் இருக்குது. அந்த வேவ் ஃபாண்ட்டை சுற்றி என்ன இருக்குது, எனர்ஜி இருக்குது. ஓகே, இப்போ அந்த வேவ் ஃபாண்ட்டு ஒரு மெட்டல் மேலே படும்போது அந்த வேவ் ஃபாண்ட்டை சுற்றி இருக்க எனர்ஜி எல்லா எலக்ட்ரான் மேலேயும் அப்ளை ஆகும். ஓகே, அப்போ அப்ளை ஆகும்போது ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணும், அதுக்கு தேவைப்படுற எனர்ஜி எடுத்துகிட்டு வெளியே வரும். ஓகே, அது எடுத்துக்கிற டைமிங் வந்து அதிகமாக இருக்குது. வேவ் தியரி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரானு இந்த எனர்ஜியை எடுத்துக்குது பாருங்கள், அந்த எனர்ஜி எடுத்துக்கிற டைமிங் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை எடுத்துகிட்டு ரொம்ப லேட்டாக வெளியே வருதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பட் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, it is an instantaneous process. It take only 10⁻⁹ second to eject the electron when light fall on it. லைட் ஒரு மெட்டல் மேலே பட்ட 10⁻⁹ செகண்ட்லேயே என்ன பண்ணுது, ஒரு எலக்ட்ரானை எமிட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் கிளாசிக்கல் வேவ் தியரியுடைய ட்ராபேக்ஸ்னு சொல்லலாம். ஓகே, அப்போ ஃபோட்டோஎலக்ட்ரிக் எமிஷனை நம்ம எதை வச்சு சொல்ல முடியாது, வேவ் தியரி வச்சு சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, ஒரு லைட்டு ஒரு மெட்டல் மேலே கண்டினியூஸாக ஃபாலோ ஆகிட்டு இருக்கும்போது வேவ் தியரி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதனோட இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும். இன்டென்சிட்டி அதிகமாக தான் அது எமிட் பண்ணுற எலக்ட்ரானுடைய கைனடிக் எனர்ஜி அதிகமாக இருக்குன்னு சொல்லுது. இட் இஸ் நாட் எக்ஸ்பெரிமெண்டலி ப்ரூவ்ட். ஓகே, நம்ம எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட் என்ன சொல்லுது, கைனடிக் எனர்ஜி தட் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் இன்டென்சிட்டி. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, ஒரு பர்டிகுலர் இன்டென்சிட்டியில் இருக்க லைட்டு ஒரு மெட்டல் மேலே ஃபால் ஆகுது, ஃபால் ஆன உடனே எலக்ட்ரானை எமிட் பண்ணணும்னு வேவ் தியரி சொல்லுது. ஓகே, பட் அப்படி நடக்கிறதில்ல. நம்ம அனுப்புகிற லைட்டோடைய ஃப்ரீக்குவென்சி த்ரெஷோல்டு ஃப்ரீக்குவென்சிக்கு மேலே இருந்தால் தான் தட் மே எமிட் த எலக்ட்ரான். தென் தேர்ட் ஒன் என்னென்னா,
லைட்டு ஒரு மெட்டல் மேலே படும்போது அந்த எலக்ட்ரான் அந்த லைட்லேருந்து எனர்ஜி ரொம்ப நேரத்துக்கு எடுத்துகிட்டு வெளியே வருதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்படி நடக்கிறதில்ல. லைட் பட்ட நெக்ஸ்ட் இன்ஸ்டன்டே, தட் மீன்ஸ் 10⁻⁹ செகண்ட்லேயே என்ன ஆகுது, எலக்ட்ரான் எமிட் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம வேவ் தியரியில் என்ன பார்த்துருந்தோன்னா லைட்டில் எனர்ஜி வந்து ஃபுல்லாக கண்டினியூஸாக ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு பார்த்தோம். ஓகே, இங்கே பிளாங்க் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, அக்கார்டிங் டு குவாண்டம் தியரி இப்படி பிளாங்க் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, லைட்டில் எனர்ஜி எப்படி இருக்குது, பிளாங்க் அண்டு ஐன்ஸ்டைன். ஓகே, பிளாங்கோடைய தியரியை தான் ஐன்ஸ்டைன் ஃபாலோ பண்ணுறாரு. ஓகே, ஐன்ஸ்டைன் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, லைட்டில் டிஸ்க்ரிட் பேக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்குது, கண்டினியூஸாக எனர்ஜி இல்லை, தட் இஸ் டிஸ்க்ரிட் பேக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கான்செப்ட் ஆஃப் குவான்டைசேஷன் ஆஃப் எனர்ஜி. Quantization of energy. Okay, Max Planck in 90s. Okay, 1900ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, matter is a one that will be composed of large number of oscillating particle. Matterன்றது என்னன்னா, it is a combination of large number of oscillating particles. Okay, that means nothing but the atoms. இந்த லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆசிலேட்டிங் பார்ட்டிகளால் ஆனது தான் மேட்டர்ஸ். இந்த பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணிகிட்ருக்கு, ஆசிலேட் ஆகிருக்கு, ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்குவன்சியில் ஆசிலேட் ஆகிருக்கு. ஒரு ஆட்டம்ஸும் ஒரு ஃப்ரீக்குவன்சியில் என்ன பண்ணிகிட்ருக்கு, ஆசிலேட் பண்ணியிருக்கு. ஓகே, தென் we can say each atomic oscillator vibrate with its own frequency. ஒன்று ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்குவன்சி என்ன பண்ணிகிட்ருக்கு, ஆசிலேட் ஆகிட்டுருக்கு. ஆசிலேட் ஆகிறதால ஸோ இட் கேன் எமிட் ஆர் அப்சர்வ் electromagnetic radiation. Okay, of same frequency. எந்த ஃப்ரீக்குவன்சியில் ஆசிலேட் ஆகுதோ அதே ஃப்ரீக்குவன்சியில் எலக்ட்ரோமேக்னட்டிக் ரேடியேஷனை எமிட் பண்ணுது இல்லை அப்சர்வ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா. மேக்ஸ் பிளாங்க் என்ன சொல்கிறாரு, மேட்டர் இஸ் நத்திங் பட் ஏ காம்போசிஷன் ஆஃப் large number of oscillating particles, that is nothing but the atom. Okay, each atomic oscillator vibrate with its own frequency. ஒன்று என்ன பண்ணுது, ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் வைப்ரேட் ஆகிட்டுருக்கு. அந்த ஃப்ரீக்வன்சிலேயே அது என்ன பண்ணுது, எலக்ட்ரோமேக்னட்டிக் ரேடியேஷனை எமிட் பண்ணுது இல்லை அப்சர்வ் பண்ணுது. யார் சொல்கிறது, பிளாங்க் சொல்கிறாங்க. ஓகேவா. அக்கார்டிங் டு பிளாங்க், இஃப் an oscillator oscillate with a frequency, ஒரு ஆசிலேட் என்ன பண்ணுது, ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் ஆசிலேட் ஆகிட்டுருக்கு. ஓகேவா. then it have the discrete value, that is E is equal to NH nu, that is En. Okay, this is a equation for an oscillator vibrate with frequency nu. Okay, then we can write N is equal to 1 2 3. Okay, here H is a Planck constant, that is 6.626 into 10⁻⁻34 joule second. Then here nu is a frequency of the oscillating particle. Okay, this oscillator that emit or absorb the energy, okay, of small packets, that is known as quanta. அது எமிட் பண்ணுது பார்த்தீங்களா, எமிட் பண்ணுறது இல்லை அப்சர்வ் பண்ணுது பாருங்கள். அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் பேக்கெட்ஸாக இருக்குது. அதனோட எனர்ஜி என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா h nu இருக்குது. ஓகே, E is equal to h nuன்ற எனர்ஜி என்ன பண்ணுது, அப்சர்வ் பண்ணுது இல்லை எமிட் பண்ணுது. இதுலேருந்து நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி ஆஃப் த ஆசிலேட்டர் எப்படி இருக்குது, தட் வில் பி குவான்டைஸ்ட், ஒரு பர்டிகுலர் வேல்யூஸில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு டிஸ்க்ரிட் வேல்யூஸில் இருக்குது. இதை ஃபாலோ பண்ணி ஐன்ஸ்டைன் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, லைட்டுக்கு பார்ட்டிக்கல் நேச்சர் இருக்குதுன்னு சொல்கிறார். ஓகே, அவர் யாரை ஃபாலோ பண்ணுறாரு, மேக்ஸ் பிளாங்கை ஃபாலோ பண்ணி லைட்டுக்கு என்ன நேச்சர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, லைட் ஹேவிங் த பார்ட்டிக்கல் நேச்சர். அது என்னென்னு பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போ ஐன்ஸ்டைன் பிளாங்கோடைய ரிசர்ச்சை ஃபாலோ பண்ணி அவர் என்ன சொல்கிறாரு, லைட்டுக்கு என்ன நேச்சர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, லைட் ஹேவிங் த பார்ட்டிகல் நேச்சர். ஐன்ஸ்டைன் என்ன சொல்கிறாருன்னா, லைட்டில் அந்த வேவ் ஃபாண்ட் இருந்துச்சா இல்லையா, வேவ்ஸ் நம்ம பார்த்தோம், வேவ் ஃபாண்ட்டை சுற்றி எனர்ஜி ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு பார்த்தோம். அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ ஒரு லைட்டுன்னு எடுத்துட்டால் அதில் ஸ்மால் பேக்கெட்ஸில் எனர்ஜி இருக்குது. அந்த ஸ்மால் பேக்கெட்ஸ் பேர் என்னது, குவாண்டான்னு அர்த்தம். ஓகே, தட் இஸ் நத்திங் பட் த லைட் குவாண்டா. ஒரு குவாண்டாலே இருக்க குவாண்டமோட எனர்ஜி என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்னியூன்ற எனர்ஜி இருக்கும். ஓகே, அதே மாதிரி திஸ் லைட் குவாண்டா ஹேவிங் த மொமெண்டம், லீனியர் மொமெண்டம், that is P is equal to h nu by c. Okay, ஒரு particle, that means each quanta having the linear momentum, that is h nu by c. Then இந்த light quanta என்னன்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா that is nothing but a photon. Okay, according to ஐன்ஸ்டைன் படி பார்க்கும்போது ஐன்ஸ்டைன் என்ன சொல்கிறாருன்னா, லைட்டில் வேவ் ஃபாண்ட்னு ஒன்று கிடையாது. லைட்டில் என்ன இருக்குது, எனர்ஜி எல்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேக்கெட்ஸாக ஸ்டோர் ஆகிருக்கு. அந்த பேக்கெட்ஸ் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட் குவாண்டா ஆர் பேக்கெட்ஸ் ஆஃப் ஃபோட்டான். ஓகே, ஒன்றுத்துலேயும் ஈச் நிறைய குவாண்டம் இருக்கும். ஓகே, அந்த குவாண்டம் பேர் என்னது, தட் இஸ் நத்திங் பட் எ ஃபோட்டான், தட் ஹேவிங் த மொமெண்டம், தட் இஸ் P is equal to h nu by c. Then let we see the characteristics or properties of photon. Characteristics of photon. Characteristics of photon. First one, photon that having the frequency and wavelength. Okay, and also it having the energy. Photon of frequency, wavelength and the energy. Okay, we can write the energy of the photon E is equal to h nu னு எழுதலாம். We know nu is equal to c by lambda. ஓகே, ஒரு ஃபோட்டானோட எனர்ஜி எதை வச்சு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா that depends on frequency. Okay, not depends on intensity. Energy of the photon is determined by the frequency of radiation. Frequency வச்சு தான் சொல்லணும், frequency of radiation, not on intensity வச்சு சொல்லக்கூடாது. ஓகே, வேவ் தியரியில் நம்ம இன்டென்சிட்டி வச்சு சொல்லுவோம். பட் இங்கே பார்ட்டிக்கல் நேச்சர் ஆஃப் லைட்டில் அந்த ஃபோட்டோனுடைய எனர்ஜி எது டிபெண்ட் பண்ணியிருக்கு, அந்த இன்ஸ்டன்ட் லைட்டோடைய ஃப்ரீக்வன்சி எதில் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, தென் தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, இந்த ஃபோட்டான் எவ்வளோ வேகத்தில் ட்ராவலும் பார்த்தீங்கன்னா தட் இஸ் 3 × 10⁸ மீட்டர் per second. ஓகே, ஃபோட்டான் ட்ராவல் வித் த ஸ்பீட் ஆஃப் த லைட். ஓகே, இதனுடைய மொமெண்டம் தட் இஸ் P is equal to h by lambda சொல்லலாம். P is equal to h by lambda சொல்லலாம். that is nothing but momentum is equal to energy by velocity. ஓகே, or P is equal to E by C னு கூட சொல்லலாம். Then fourth point, photon is electrically neutral. Photon is electrically neutral. Photon எப்படி இருக்குது, நியூட்ரலாக இருக்குது. ஸோ இட் டஸ் நாட் affected by எலக்ட்ரிக் அண்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டால் எஃபெக்ட் ஆகாது. ஓகே, லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, இஃப் எ போட்டான் தட் இன்ட்ராக்ட் வித் மேட்டர், ஒரு மேட்டர் கூட இன்ட்ராக்ட் ஆகுது, தட் மீன்ஸ் ஒரு மெட்டல் மேலே போய் படும்போது டோட்டல் லீனியர் மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டம் ஆர் கன்சர்வ்ட். ஓகே, அண்ட் எனர்ஜி ஆல்சோ கன்சர்வ்ட், பட் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் கன்சர்வ்டாக இருக்காது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு மெட்டல் எடுத்துக்கிறேன், இந்த மெட்டல் மேலே லைட் போய் படுது, அந்த லைட்டோட எனர்ஜி ஹெச் நியூ. இந்த ஹெச் நியூன்ற எனர்ஜி ஹெச் நியூவாக தான் ஸ்பிட் ஆகும், எனர்ஜி கன்சர்வ்ட். அதனுடைய லீனியர் மொமெண்டம் கன்சர்வ்ட், தென் ஆல்சோ ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வ்ட், பட் நம்பர் ஆஃப் ஃபோட்டான் கன்சர்வ்டாக இருக்காது. தட் மீன்ஸ் இப்போ இதில் நிறைய ஃபோட்டான்ஸ் வந்து படும். இப்போது 2 ஃபோட்டான் வருது, ஒரு ஃபோட்டானோட எனர்ஜி ஹெச் நியூ நாட்டு, இன்னொரு ஃபோட்டான் எனர்ஜி ஹெச் நியூ நாட்டு 1.
இந்த மெட்டலோடைய த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி என்னென்னா நியூ நாட். ஓகே, அப்போ இந்த ஃபோட்டான் மட்டும் ஒரு எலக்ட்ரானை எமிட் பண்ணும். அப்போ ஃபோட்டான் இங்கே கன்சர்வ்டாக இருக்குது. ஓகே, நம்பர் ஆஃப் ஃபோட்டான் ejected by the photo electron ejected by the metal is equal to number of proton. இங்கே கன்சர்வ்டு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் லெஸ் தென் த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி. ஓகே, அப்போ இதனால் என்ன பண்ண முடியாது, ஃபோட்டான் எமிட் பண்ண முடியாது. தட் மீன்ஸ் ஃபோட்டோ எலக்ட்ரானை எமிட் பண்ண முடியாது. அப்போ இந்த கேஸ் என்ன சொல்லணும், நம்ம நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் நாட் கன்சர்வ்ட், பட் எனர்ஜி, ஆங்குலர் மொமெண்டம், லீனியர் மொமெண்டம் இது எல்லாமே கன்சர்வ்ட். ஓகே, ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸில் ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, ஒரு ஃபோட்டோனோட எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வேவ் லென்த் ரிலேட் பண்ணுற ஃபார்மில் பார்த்தோம். E = hν or hc/λன்னு பார்த்தோம். எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான் that depends on frequency, not depends on intensity. The photon travel the velocity, that is velocity of light 3 × 10⁸ meter per second. அதனுடைய மொமெண்டம் என்னென்னா h/λ இல்லை எனர்ஜி பை வெலாசிட்டி ஆஃப் த ஃபோட்டான். Photon is a last before point, that is photon is a electrically neutral stateல இருக்கிறதால அது என்ன பண்ணாது, not affected by electric and magnetic field. லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, when a photon interact with matter, ஒரு மேட்டர் கூட ஃபோட்டான் இன்ட்ராக்ட் ஆகும்போது எனர்ஜி, ஆங்குலர் மொமெண்டம், லீனியர் மொமெண்டம் எல்லாமே கன்சர்வ்டு. நம்பர் ஆஃப் ஃபோட்டான் அது மட்டும் கன்சர்வ்டாக இருக்காது. அது ஏன்னா ரீசன் சொல்லிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐன்ஸ்டைன் நோபல் ப்ரைஸ் வாங்கினார் பார்த்தீங்களா, அந்த நோபல் ப்ரைஸ் எதுக்காகன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, ஐன்ஸ்டைன் எக்ஸ்ப்ளனேஷன் இன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் தான் பார்க்க போகிறோம். புரியுதா? தேங்க்யூ.